வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் முட்டை குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சாஃப்டான குழிப்பணியாரம் இது. நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாரி குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முட்டை குழிப்பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே அந்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நான் பொரிய விட்டதுக்கப்புறம் பச்சை கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பச்சை கடலை பருப்பு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வறுபடட்டும். அதில் பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். நம்ம போட்டிருக்க பச்சை கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றுன முட்டை இதெல்லாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழிப்பணியாரத்துக்கு, அதாவது முட்டை குழிப்பணியாரத்துக்கு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முட்டை வந்து தோசை மாவில் தான் உடச்சி ஊற்றி நம்ம இது பண்ண போகிறோம். தோசை மாவில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தோசை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஸோ 2வது முட்டை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த பச்சை கடலை பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்தமாரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா குழிப்பணியாரம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அதுமாரி ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போ குழிப்பணியாரம் சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அது சூடானதுக்கப்புறம் அதில் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரண்டியால் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். அப்போ தான் நம்ம அந்த குழிப்பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு குழிப்பணியார சட்டியில். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த குழிப்பணியார மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழியிலே ஆட் பண்ணிக்குவோம். நம்ம அதை ஆட் பண்ணும்போது அரை குழி இல்லாட்டி ஒரு 3/4 குழி அந்த அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும். அதுமாரி உள்ளேயும் வேகாது. ஸோ அதனால் அது உப்பி வரும். அதனால் நீங்கள் ஒரு 3/4 குழியை விட்டு இதேமாரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி பாருங்கள். இந்தமாரி நல்லா சமந்திருக்கும். வேகலை அப்படின்னா திரும்ப விட்டுட்டு திரும்ப வெந்ததுக்கப்புறம் இதேமாரி திருப்பி போட்டுருங்க. நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதேமாரி திருப்பி போடும்போதே அந்த எக் ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எகைன் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திரும்ப அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. நல்லா முட்டை பணியாரம் நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு. இது ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா எகைன் இப்படி ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டுருவோம். இது ஏன் இப்படி 2 வாட்டி நம்ம ஃபுல்லாக திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம இதுமாரி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு அந்த குழிப்பணியார தட்டு நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes ஆகும். எடுத்ததுக்கப்புறம் இதேமாரி ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப சாஃப்டான எக்கில் செஞ்ச குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.